தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் நிழலில் நாங்கள் நிழலாட்டமாய் வந்து நிற்கிறோம். பாடுகளின் மத்தியில் நீர் முன்மொழிந்த வாக்கியங்களை கற்று தெளிந்து வாழ்க்கையிலே முன்னேற்றமடைய கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும். கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கொல்கத்தா மேட்டினிலே பாடுகளை தன்னகத்தை ஏற்றவராக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்திக் கொண்டிருந்த தருணம், எல்லாருடைய கண்களும் இயேசுவானவரையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன இந்த உலகத்திற்கு சொல்ல இருக்கிறார்? அல்லது ஒருவேளை இதை இன்னொரு கண்ணோட்டத்தில் எடுத்து பார்த்தால், மரண தருவாயிலே ஒரு மனிதன் பேசுகின்ற இறுதி வார்த்தை என்னவாக இருக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயமும் இயேசுவானவரை உற்று நோக்கி கொண்டிருந்த தருணம். வரலாற்றின் பின்னணியும் வேதத்தின் அடிப்படையை கொண்டு சற்று யோசித்து பார்த்தால், பஸ்கா பண்டிகையின் நாட்கள், சில ஆயிரக்கணக்கிலே மக்கள் கூட வேண்டிய அந்த எருசலேம் மாநகரிலே பல லட்சக்கணக்கிலே மக்கள்கள் கூடியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில் தான் ஒரு வாரத்திற்கு முன்பதாக எருசலேமிலே ஒரு வெற்றி பவனியை ஆண்டவர் சிறப்பாக நடத்தி முடிக்கிறார். மக்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு எங்களை ரட்சியும் ஓசனா என்று சொல்லி சத்தமிட்ட தருணங்கள். அப்படி கூட்டங்கள் தற்போதைய நிலைமையிலே எல்லாம் காணாமல் போனது. ஒருவேளை எங்களை ரட்சியும் 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 என்று சொல்லி கூடிய கூட்டங்கள் எல்லாம் இயேசுவானவர் மரிக்கிறார் என்கிற சூழல் வரும் பொழுது யாரும் தன்னகத்தை இல்லை. அல்லது இன்னும் ஒருபடி மேலே சென்று பார்த்தால், யார் விட்டு போனாலும் நான் உம்மோடு இருப்பேன் என்று சொன்ன சீஷர்கள் கூட இயேசுவினிடத்திலே இல்லை. ஒருவேளை இந்த மூன்றாவது வார்த்தைக்கு முன்பதாக நாம் வந்து நிற்கும் பொழுது, இது ஒரு உறவினை குறித்த ஒரு ஆழ்ந்த சத்தியம் என்று சொன்னால், உறவுகள் எப்படி இருந்தது? வேதத்திலே பல வாக்கியங்கள் சொல்லுகிறது. இயேசுவானவருக்கு சகோதரர்கள் இருந்ததாகவும் சகோதரிகள் இருந்ததாகவும் சொல்லுகிறது. ஒரு சில வரலாற்று குறிப்பு, ஒருவேளை இது நேரடி சகோதரர்களாக இல்லாமல் ஒருவேளை ஹசின் சிஸ்டர்ஸ் அதே போலத்துக்கு காரியங்களாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆனால் மார்க்கு அதனுடைய 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படித்து பார்த்தால், இயேசுவானவர் இந்த உலகத்திலே செய்த ஊழியங்கள், அந்த போதனை எல்லாவற்றையும் பார்த்த தன்னகத்தே இருந்த சகோதர சகோதரிகள் கூட இயேசுவானவருக்கு மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை தன்னோடு கூட கூட்டி செல்லும்படிக்குத்தான் அவர் விரும்பினார்கள். இதை இன்னொரு வாக்கியத்தில் சொல்லப்போனால், குடும்பம் அல்லது உறவு என்கிற நிலைமையிலும் கூட இயேசுவானவர் குற்றுயிராய் விடப்பட்டிருந்த சூழல்தான். இயேசு என்ன சொல்லுகிறார் சிலுவையிலிருந்து என்று சொல்லி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த தருணம் தான் இயேசுவானவர் தன்னுடைய முதல் வாக்கியத்தை மன்னியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். தன்னோடு கூட உறவாடிய ஜனங்களுக்குத்தான் ஆண்டவர் அதிலே பதிலை கூறுகிறார். இரண்டாவது வார்த்தையும் படித்து பார்த்தால், அங்கு தன்னோடு கூட பேசிய கள்ளனுக்கு இயேசுவினுடைய செய்தி சென்றடைகிறது, ரட்சிப்பு என்கிறதை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் மூன்றாவதாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இயேசுவானவர் தன் தாயை தானாக இழுத்து அந்த இடத்திலே பேசுகிறார். ஒருவேளை இந்த தாயினுடைய நிலைமையை சற்று ஆழமாக யோசித்து பார்த்தால், ஏன் அந்த தாயினுடைய நிலைமை இப்படிப்பட்ட ஒரு கொடூர நிலைமையாக இருந்திருக்க கூடும்? ஒருவேளை கள்ளன் கூட இயேசுவினிடத்தில் நேரடியாக பேசக்கூடிய அளவிற்கு துணிந்திருந்தான். ஆனால் தாயினால் இயேசுவினிடத்தில் நேரடியாக பேச முடியாத சூழல். ஒருவேளை இந்த தாயினுடைய மனநிலைமை என்னவாக இருந்திருக்க கூடும்? யோவான் தன்னகத்தை எழுதி வைத்திருக்கும் பொழுது அழகாக சொல்லுகிறார், கானாவூரிலே நடந்த அற்புதத்தின் தருணம், இங்கு திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், என் வேளை வரவில்லை என்று சொன்னதுதான். ஒருவேளை அந்த தாயாரனுடைய உள்ளம் சிந்தித்திருக்க கூடும், என் மகனுடைய வேளை இன்னும் வரவில்லையோ, எப்பொழுது என் மகன் என்னகத்தை உறவாடுவான் என்று சொல்லி ஒருவேளை ஒரு ஏக்கத்தின் குரலிலே சிலுவையின் அடிவாரத்திலே அந்த தாயார் நின்று கொண்டிருக்கிறார். வாசிக்க கேட்ட வசனம் அழகாக சொல்லுகிறது, யாரும் இல்லை, ஒரே ஒரு ஆண்மகன் இருக்கிறான் யோவான். அவர்களோடு கூட 3 ஸ்திரீகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒன்று இயேசுவின் தாய், இரண்டாவது கிளையோப்பா என்பவருடைய மனைவி மரியாள், அதோடு கூட 7 பிசாசுகள் துரத்தப்பட்ட மரியாள். ஒருவேளை வரலாறு சொல்லுகிறது சலோமி என்கிற சகோதரியும் அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் தன்னகத்தே விழி நிலைமையில் இருந்த இந்த நிலைமையிலும் கூட இயேசுவானவருடைய கண்கள் தன்னுடைய தாயை பார்க்கிறது. ஸ்திரீயே உன் மகன் அதோ, சீஷனே உன் தாய் அதோ என்று சொல்லி இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசுவானவருடைய இறுதி மூச்சினுடைய இந்த வார்த்தை சமுதாயத்தால் உற்று நோக்கி கண்ணோக்கப்பட்டது என்று சொன்னால், இன்று தியானித்துக் கொண்டிருக்கிற நாமும் இதே வார்த்தையை சற்று ஆழமாக உற்று நோக்கி பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட முடியுமா? ஒருவேளை ஒரு வார கால மேடு பள்ளங்களையும் கடந்து இயேசுவானவர் இந்த இடத்துல சிலுவையிலே வந்து நிற்கிறார் என்று சொன்னால் சொல்லப்படுகிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல.
இயேசுவானவர் 3.5 வருட காலங்கள் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார் என்றால் இயேசுவானவருடைய வார்த்தை, இயேசுவானவருடைய செயல், இயேசுவானவருடைய நடக்கை எல்லாம் இந்த உலகத்திற்கு சத்தியத்தை போதித்தது. அவரை போதகர் என்று சொல்லிதான் சமுதாயம் அழைத்தது. அப்போ சிலுவையில் தொங்கும் போது சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவாரா? சொன்ன வார்த்தையிலும் 1000 அர்த்தங்கள் பதிர்ந்திருந்தது. ஒருவேளை சொல்லப்பட்ட இந்த 3வது வார்த்தையை மாத்திரம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட போதனையின் வார்த்தையாக இருந்தது? இயேசுவானவருடைய செயல் அத்தனையும் போதனை என்று சொன்னால், ஸ்திரீயே உன் மகன் அதோ, சீஷனே உன் தாய் அதோ என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்ன போதனை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது? 3 காரியங்களை வேகமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்று வாழ்ந்த யூத மக்கள் மத்தியிலே ஒரு விதமான கலாச்சார வழக்கங்கள் இருந்தது. வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டின் பகுதியை படித்து பார்த்தால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பிள்ளை குடும்பத்தினுடைய தலை சம்பத்தாகவே அது கருதப்பட்டது. அந்த கால வழக்கத்தின்படி ஒரு சொத்தை பிரித்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் மூத்த பிள்ளைக்கு மற்ற பிள்ளையை காட்டிலும் 2 பங்கு அதிகம் கொடுக்கப்படும். காரணம், அந்த பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பன் மரிக்கும் தருவாய் வரை தன்னுடைய பொறுப்பினை முழுவதுமாக அந்த பெற்றோரிடத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். அதுதான் சத்தியம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே 2 நாட்களுக்கு பிற்பாடு வந்த வேதவாரகர்கள், பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் தங்களுக்கு என்று சொல்லி சட்டத்தை மாற்றி வைத்துக் கொண்டார்கள். எப்படி மாற்றி வைத்துக் கொண்டார்கள்? ஒருவேளை உன் தாய் தகப்பனுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு 2 பங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறது, இந்த சொத்தை நீ வைத்திருக்கிறாய், ஆனால் உன் தாய் தகப்பனை உன்னால் கனம் பண்ண முடியவில்லை என்று சொன்னால் அந்த காணிக்கையை நீ ஆலயத்திலே வந்து போட்டுவிட்டால் நீ அந்த தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய பங்கு நிறைவுற்றது. இதற்கு பெயர் கொர்பான் என்று சொல்லி, காணிக்கை என்று சொல்லி அந்த கால யூத கலாச்சாரங்கள் வைத்திருந்தது. இந்த கொர்பான் என்கிற காணிக்கை அன்று இருந்த தலைவர்களால் தவறான முறையிலே சித்தரிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். ஆனால் இன்று இயேசு சிலுவையிலிருந்து சொல்லுகிற காரியம், நான் மரிக்க போகிறேன், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருந்து எடுபட்டு போக போகிறது, என்னோடு கூட இருந்த என் தாய்க்கு யார் இந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பார், அல்லது என் தாய்க்கு இந்த பொறுப்பினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் யார் என்கிற கேள்வி இயேசுவுக்கு ஆழமான சிந்தனையாக வருகிறதுனால் தன்னக இருந்த சீஷனிடத்திலே தன் தாயை அர்ப்பணிக்கிறார் என்று சொன்னால் இது சாதாரண போதனை அல்ல. அந்த இருந்த யூதர்களுக்கு எழுத்தறிவு அதிகம், அன்று இருந்த யூத தலைவர்களுக்கு எழுத்தறிவு அதிகம், ஆனால் பகுத்தறிவு குறைவு. எழுத்தறிவு பெற்ற யூத பண்டிதர்களுக்கு இந்த 3வது வார்த்தை பகுத்தறிவை கற்றுக் கொடுத்தது. எனக்கு எல்லாம் தெரியும், என்னகத்தை பணி இருக்கிறது, என்னகத்தை பணம் இருக்கிறது, எல்லாவற்றையும் வைத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு பகுத்தறிவு இல்லை. இயேசுவானவருடைய போதனை இன்று அதே கேள்வியை நமக்கு கேட்கிறது. சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு பெற்றோரை அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினை நாம் துறந்து கொண்டிருக்கிறோமா? இது சாக்கு போக்கான காரியம். பகுத்தறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த போதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வது காரியம், இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுற்றி இருந்த கூட்டத்தை சற்று மனக்கண் முன்பதாக கொண்டு வருவோம். ஒருபுறம் பிலாத்து முதலாவது வாசிக்க கேட்ட வசனத்திலே பார்த்தோம், என்னுடைய பணி முடிந்தது, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவன் கை கழுவி விடுகிறான். ஒருவேளை போர் சேவகர்களை குறித்து பார்த்தால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவ்வளவுதான், என்னனாலும் நடக்கும். சுற்றி இருந்த யூத தலைவர்களை சற்று ஆழமாக கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தங்களுக்கென்று சொல்லி வைத்திருந்த கொள்கைக்காக எதையும் செய்ய சாதித்தவர்கள் அல்லது எதையும் செய்ய துணிந்தவர்கள். ஒருவேளை பரபாசை விடுதலை செய்ய வேண்டும், இந்த மேசியா என்று சொல்லக்கூடிய இயேசுவை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டம் கத்தியது என்று சொன்னால் கொள்கைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி துணிந்திருந்த கூட்டம். இது உலக நேயம் நிறைந்த கூட்டம். ஆனால் இயேசுவானவருடைய சிலுவை போதனை சொல்லிக் கொடுக்கிறது, உலக நேயம் அல்ல. உலக நேயத்தை போதித்துக் கொண்டிருந்த யூதர்களுக்கு மனித நேயம் என்கிற ஒன்று இருக்கிறது என்பதை இயேசுவானவருடைய இந்த 3வது வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. அதை எப்படி இங்கு சொல்ல முடியும்? அந்த தாயினிடத்திலே சொல்லுகிறார், இவனை உன் மகனாக ஏற்றுக்கொள். அந்த மகனிடத்திலே சொல்லுகிறார், இவளை நீ தாயாக ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. தன்னுடைய கண் முன்பதாக தான் பெற்றெடுத்த மகன் குற்றுயிராய் நிர்வாண நிலைமையிலே மரித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மகனை நான் என்னுடைய சொந்த மகனாக ஏற்றுக்கொள்ள இயலுமா? இயேசுவின் போதனை அதை தான் கற்றுக் கொடுத்தது. அந்த இயேசுவினுடைய வழியில் வந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வசனங்களை பின்னணியத்திலே வாசித்து பார்த்தால் ரோமர் அதனுடைய 16ஆம் அதிகாரத்திலே பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், ரூபையின் தாயை குறித்து சொல்லும் பொழுது எனக்கும் தாயாகிய ரூபையின் தாயை வாழ்த்துங்கள் என்று சொல்லி. பிலமோன் நிருபத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்றெடுத்த என்னுடைய மகன் ஒனேசிமுவுக்காக உன்னகத்தை வருகிறேன் என்று சொன்னார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி தருகிற காரியம், என் தாயினுடைய வயது நிலைமையில் இருக்கிற அத்தனை நபர்களும் எனக்கு தாயார், என் பிள்ளையினுடைய வயதில் இருக்கிற அத்தனை நபர்களும் என் பிள்ளை போன்றவர்கள் என்கிற மனித நேயத்தை ஆண்டவர் இந்த 3வது வார்த்தையிலே கற்றுக் கொடுக்கிறார். உலக நேயத்தை பிடித்துக் கொண்டு இராதே, மனித நேயத்தோடு
உண்மையோடு வாழ் என்பதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம். 2 காரியத்தை சொல்லி முடித்து விட்டேன். மூன்றாவதாக, இந்த மூன்றாவது வார்த்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு உன்னதமான போதனை என்னவென்று சொன்னால், தீமைக்காக நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் என்பது அல்ல, நன்மைக்கான நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் உத்தமம் என்கிறதை இயேசுவானவருடைய இந்த மூன்றாவது வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை இயேசுவை சிலுவையில் அடித்த போர் சேவகர்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டது. அவரை முழுவதுமாக கொலை செய்து அதற்கான காரியங்களை நிறைவு செய்ய வேண்டும். யூத மத தலைவர்களுக்கு பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த சற்று சுற்றி இருந்த ஜனங்களுக்கு, இயேசுவோடு கூட இருந்த ஜனங்கள் உள்ளே வந்துவிடாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும். பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் தீமைக்கு நேரான பொறுப்பு தான். ஆனால் யோவானிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த பெண்ணை நீ உன் தாயாக ஏற்றுக்கொள் என்று சொன்னால், எந்தவித மறுப்பும் இல்லாமல் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பொறுப்பு. அந்த மனிதன் உலகத்தால் மாத்திரமல்ல, உன்னதராகிய அந்த ஆண்டவரால் கனப்படுத்தப்படும் என்பதுதான் சத்தியம். கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒருவேளை அந்த வரலாற்றின் பின்னணியும் சொல்லுகிற இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது, இயேசுவானவருடைய உலகத்தின் ரீதியிலான ஒருவேளை தந்தை யோசேப்பு மரித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மற்ற காரியத்தை படித்து பார்க்கும் பொழுது, இயேசுவானவரோடு உடன் இருந்த சகோதர சகோதரிகள் யாரும் இல்லை, யாரும் இயேசுனுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசி நிகழ்விலே யாரும் பங்கெடுக்கவில்லை. தாய் தன்னந்தனியாக நிற்கும் பொழுது இயேசுவனுடைய இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அந்த பொறுப்பினை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். எந்தவித சாக்கு போக்கும் சொல்லவில்லை. வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதை செய்யாமல் இருப்பான் என்று சொன்னால் அது அவனுக்கு பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்னைக்கு நாம் நம்முடைய பெற்றோரை எந்த நிலைமையில நாம் வைத்திருக்கிறோம், ஒருவேளை இந்த உலகத்தின் பால் நமக்கு கொடுக்கப்படுகிற அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற பொறுப்பினை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 3 காரியங்களை பார்த்து விட்டோம். இயேசுனுடைய இந்த மூன்றாவது வார்த்தை என்கிற போதனை சொல்லிக் கொடுத்தது, எழுத்தறிவு அல்ல, பகுத்தறிவு முக்கியம். உலக நேயம் அல்ல, மனித நேயம் முக்கியம். தீமைக்காக நான் எடுத்திருக்கிற பொறுப்பு அல்ல, நன்மை செய்யும்படிக்கு எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு தான் முக்கியம் என்பதை ஆண்டவர் சிலுவையிலிருந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பான திருச்சபையே, இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்விதான். ஒருவேளை இன்னைக்கு சிலுவையிலிருந்து இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார். உங்களிடத்திலே பொறுப்பாக கொடுத்த திருச்சபையே, உன்னுடைய தாய் எங்கே? உங்களிடத்திலே பொறுப்பாக நான் கொடுத்த உங்களுடைய பிள்ளை எங்கே? அவர்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பங்கு என்ன? பொறுப்பான் எனும் காணிக்கையினால் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன், என்னுடைய செல்வாக்கு இருக்கிறது, மாதம் பணம் கொடுத்து என்னுடைய பெற்றோரை யாரோ ஒருவரை வைத்து நான் செயல்படுத்தி வருகிறேன் என்று சொன்னால் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். இயேசு மரித்தார், ஆகையால் தன்னுடைய தாயை இன்னொருவரிடம் ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை அப்போ நீங்களும் நானும் நம்முடைய தாயை இன்னொருவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து பராமரிக்க கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் மறைந்திருக்கிற ஒரு அர்த்தம், நீங்களும் நானும் மரித்தவர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவருடைய போதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்வோம். தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம், பொறுப்பினை உயர்வாய் பெற்றுக்கொள்வோம். தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.